இங்க ஒரு கம்பெனி ஓனரும் அவருடைய மேனேஜரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உட்கார்ந்து இருந்த கால் முடியாத செக்யூரிட்டி எழுந்து, ஏய் ரவி, நீ இங்க என்னடா பண்றன்னு கேக்குறாரு. உடனே இந்த மேனேஜர் லேடி அந்த செக்யூரிட்டிய கன்னத்திலேயே பலார்னு அடிச்சிட்டு, யாரடா பேர் சொல்லி கூப்பிடுறன்னு ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி, மேடம் எதுக்காக என்ன அடிச்சிங்க? அவர் என்னோட சின்ன வயசு நண்பன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஓனர் கிட்ட, மச்சான் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. உடனே இந்த மேனேஜர் லேடிஸ் ஷாக் ஆகிச்சார். இந்த செக்யூரிட்டிய உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஓனர், எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இந்த செக்யூரிட்டி அவங்க ஸ்கூல்ல பிராங்க் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கின விஷயத்த சொல்றாரு. இப்பதான் அந்த ஓனருக்கு நாமாகவும் வருது. ஏய் ராகுல், நீயாடா? என்னடா அடையாளமே தெரியாம மாறிட்ட? சரி, உன்னோட காலுக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி, நான் ஒரு பெரிய கம்பெனில அக்கவுண்ட்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில ஆபீஸுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சிடுச்சு. அதனால என்னைய வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ குடும்ப கஷ்டத்துக்காக இந்த செக்யூரிட்டி வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி ரவி, நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு. அப்போ இந்த மேனேஜர் லேடி குறுக்கிட்டு, மரியாதையா பேசு, அவரு இந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி, உண்மையாலுமா ரவி, நீ இந்த கம்பெனியோட ஓனரா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே அந்த ஓனரும், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ராகுல்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்த நாள் இந்த மேனேஜர் லேடி அந்த ஓனர் கிட்ட, சார் நீங்க இந்த கம்பெனியோட ஓனர், ஆனா உங்களோட ஃப்ரெண்டு ஒரு சாதாரண செக்யூரிட்டி. அவர் உங்களை இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தால் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க அவரை வேலையை விட்டு தூக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஓனரும், நீங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் ரூமுக்கு வந்து என்ன வர சொன்னீங்களான்னு கேக்குறாரு. உடனே அந்த மேனேஜர் லேடி, ஆமா நாங்க தான் வர சொன்னோம். நீ எங்க கம்பெனில வேலை செஞ்சா சாரோட இமேஜ் ரொம்ப ஸ்பாயில் ஆகும், அதனால நீ இந்த வேலையை விட்டு கிளம்புன்னு சொல்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி அந்த கம்பெனி ஓனர் கிட்ட, சார் நான் இனிமேல் உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க, என்னுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே அந்த ஓனர், இங்க பாரு ராகுல், நான் இந்த கம்பெனியோட ஓனர், நீ என்னுடைய நண்பன், நீ செக்யூரிட்டி வேலை பாக்குறது எனக்கு தான் அசிங்கம்னு சொல்றாரு. அதுக்கு இந்த செக்யூரிட்டி, நீங்க சொல்றது உண்மைதான், நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இந்த ஓனர் அவரை கூப்பிட்டு, உன்னை செக்யூரிட்டி வேலையை தான் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன், ஆனா இந்த கம்பெனில அக்கவுண்ட்ஸ் வேலை காலியா தான் இருக்கு, அதை நீ பார்க்கலாம்னு சொல்றாரு. உடனே இந்த மேனேஜர் லேடி, சார் அது ரொம்ப பெரிய போஸ்ட், அதுக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், இந்த வேலைய போய் இந்த செக்யூரிட்டிக்கு கொடுக்கறீங்களான்னு கேட்கிறாள். அதுக்கு இவரு, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர், நீ கிடையாது, அவன் என்னுடைய உயிர் நண்பன், அது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில எனக்கு நிறைய விஷயத்துல உதவி பண்ணியிருக்கான், இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் உதவி பண்ணலன்னா நான் அவனுடைய நண்பனே கிடையாது, இன்னையில இருந்து அவன் தான் இந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் மேனேஜர்னு சொல்றாரு. இந்த கம்பெனி ஓனர் செய்த செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.